ஒவ்வொரு முறையும் உங்கள் பொறுமையைச் சோதிக்கும் ஒருவரை நீங்கள் எப்போதாவது சந்தித்திருக்கிறீர்களா? ஒருவேளை அது ஒரு சக ஊழியராகவோ குடும்ப உறுப்பினராகவோ அல்லது தெருவில் ஒரு அந்நியராகவோ கூட இருக்கலாம். என் பாதையில் இதுபோன்ற பலரை நான் சந்தித்திருக்கிறேன். ஒரு காலத்தில் நான் அவர்களை மாற்ற வேண்டும் என்று நம்பினேன். ஆனால் பின்னர் இமயமலையில் ஒரு வயதான துறவியைச் சந்தித்தேன். அவர் என்னை மாற்றினார். அவர் என்னிடம் கூறினார், மற்றொருவரை கட்டுப்படுத்த முயற்சிப்பது உங்கள் கைகளால் காற்றை நிறுத்த முயற்சிப்பது போன்றது. ஆனால் நீங்கள் உங்களை நங்கூரமிட கற்றுக்கொண்டால் புயல் கூட ஒரு பாடலாக மாறும். கடினமான மக்களை கையாள்வது அவர்களை மாறுவது அல்ல, அது நம்மை நாமே மாறுவது பட்டியது என்பதை அந்த தருணம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் மடத்தில் இருந்த காலத்தில் தாவா என்ற துறவி பெயர் பெற்றவர் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. அவருடனான ஒவ்வொரு தொடர்பும் முட்கள் நிறைந்த பாதையில் நடப்பது போல் உணர்ந்தேன். ஒரு நாள் நான் என் ஆசிரியரிடம் கேட்டேன், ஏன் அவர் இப்படி இருக்கிறார்? என் ஆசிரியர் சிரித்துக்கொண்டே, அவர் உங்களுக்கு இரக்கத்தை கற்பிக்க இங்கே இருக்கிறார் என்றார். மெதுவாக, கடினமான மனிதர்கள் கண்ணாடிகள் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். பாருங்கள், வாழ்க்கை குறுகியது. நாம் ஒருவரை கோபப்படுத்த செலவிடும் நேரம் நாம் ஒருபோதும் திரும்பப் பெறாத நேரம். அதற்கு பதிலாக அந்த தருணங்களை நமது பொறுமையை வலுப்படுத்தவும் நமது பச்சாதாபத்தை கூர்மைப்படுத்தவும் ஒவ்வொரு கடினமான நபரும் மன உறுதியை பயிற்சி செய்வதற்கும் நமது அமைதியை ஆழப்படுத்துவதற்கும் எதிர்வினைக்கு அப்பால் உயர்ந்து பதிலை தேர்ந்தெடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பாகும். இது சுய விழிப்புணர்வின் அமைதியான சக்தி. எனவே அடுத்த முறை யாராவது உங்களை ஏமாற்றினால் அவர்கள் எனக்கு என்ன கற்பிக்கிறார்கள் என்று கேட்கவும். உங்கள் வளர்ச்சியே உங்கள் பதிலாக இருக்கட்டும். உங்கள் அமைதியே உங்கள் சக்தியாக இருக்கட்டும். நினைவில் கொள்ளுங்கள், சிலர் உங்களை வடிவமைக்கவே இருக்கிறார்கள்.